அந்த ஸ்கேம் ஃபாரெக்ஸில் என்ன நடக்கு அப்படின்னா, முன்னாடி வந்துட்டு நான் வந்துட்டு முன்னாடி ப்ரொஃபஷனலாகவே ட்ரேடிங் முன்னாடி வந்திருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு நான் யார்கிட்டயும் போய் காசு வாங்கணும், இன்வெஸ்டர்ஸ் தேடணும் அப்படிங்கிற எனக்கு எந்த ஒரு நோக்கமே கிடையாது. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடியிலேருந்து எந்த மாதிரி நடந்திருக்குன்னா, மக்கள்கிட்ட வந்துட்டு காசு வாங்குறாங்க. எப்படின்னா, நீங்கள் கொடுக்குறது வந்து டபுளாக கொடுக்குறோம், ட்ரிபிளாக கொடுக்குறோம், 1 மந்த்தில் இத்தனை % கொடுக்குறோம், அப்படி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு, ஸோ அது எதில் போடுறோம் அப்படின்னு கூட தெரியல. காசு கொடுக்குறவங்களுக்கு நம்ம எதில் கொண்டு அதை போடுறோன்னு கூட தெரியாமல் அவங்கள நம்பி கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காசை எடுத்துகிட்டு போய் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அது இதுன்னு போடுறாங்க. பட் என்ன நடக்குது அப்படின்னா, 100க்கு 97% லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ லாஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட அமௌண்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறதில்ல, அவங்க சொன்னது எதுவுமே அவங்களுக்கு பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது யாருமே காசு யார்கிட்டையுமே கொடுக்காதீங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணி தரேன், உங்களுக்கு அமௌண்ட்டு டபுள் ஆக்கி தரேன், ட்ரிபிள் ஆக்கி தரேன்னு சொன்னாங்கன்னா யாருமே யாருக்குமே காசு கொடுக்காதீங்க. ₹1 கூட நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து